எறா குழம்பு வைக்கிறேன். கேஸ் பற்ற வச்சுறேன். பாத்திரத்தை வைக்கிறேன். தேவையான பொருட்கள் எண்ணெய், இதுக்கு தேவையான எண்ணெய். இதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு அளவுக்கு, ஒரு பிஞ்சு இது போதும் வெந்தயம். எறா குழம்புனால ஒரு பிஞ்சு. வெங்காயம் தேவையான இது நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம். இதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சின்ன தக்காளி 3. எறா குழம்புக்கு தேவையான புளி இது ஊற வைக்கிறேன். தக்காளி ஊற்ற ஒரு 4 பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினா தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு புளியில் நான் உப்பு போட்டுட்டேன். அதனால் ஒரு 1/4 கரண்டி உப்பு இதில் போடுறேன். இது வதங்கிறதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு புளியை ஊற வச்சுட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியும் வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் பெரிய மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூளும் பெரிய மிளகாத்தூளும் கலந்து அரைச்சது, அது 1 டீஸ்பூன். தீயை கம்மி பண்ணிக்கிறேன், குறைச்சிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 5 டீஸ்பூன், 5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு. இது எனக்கு ஏற்கனவே சொல்கிறது தான், காரம் நான் கம்மியாக போட்டேன். நீங்கள் தேவைன்னா காரம் கூட்டிக்கலாம். இது இப்போ நான் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இதை ஊற்றுறேன். இதுக்கு நான் கம்மியாக தான் ஊற்றுறேன் தண்ணி. இப்போது இது கொதிக்கட்டும். ஒரு 150 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட போடுறதுக்கு முள்ளங்கி போடுறேன். இது முள்ளங்கி போட்டோம்னா இந்த எறா குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த எறா இதில் போடுறேன். எறா போடுறோம், பார்த்துக்கலாம். எறா போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த தலை எடுத்து வச்சுருக்கிறேன், எறா தலை. நான் அதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த மீசையெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த எறா தலையை இதை அரைச்சி ஊற்றினா தான் இது வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃபேவர் தான். இதை அரைச்சி ஊற்றணும். அப்புறம் உப்புலாம் பார்த்துக்கலாம். புளியெலாம் நம்ம திட்டமான புளி தான் போடணும். பாருங்கள், கொதிக்குது, நல்லா வாசனை வருது பாருங்கள். இது எறா தலை 100 கிராம் எறா தலை எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ அதில் ஊற்றுறேன். இது நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா வாசனை நல்லா வரும். நல்லா அது கொதித்து சுண்டும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டிப்பியில் பாருங்கள், நல்லா கலர் வருதுங்களா? இது அப்படியே கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வேண்டியது இருக்குது. இதை இப்போ மூடிடலாம்.
எறா, முள்ளங்கி, இதுக்கு வந்து நம்ம தேவைன்ற பொருட்கள் தான் போட்டுக்கிறோம். இதில் வந்து காரம் இன்னும் எங்களுக்கு பத்தலைன்னு சொல்கிறோம், காரம் நல்லா சேர்த்துக்கலாம். வந்து நான் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம திட்டமாக, அது தெரிஞ்ச கதை. காரம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போது இது கொஞ்சோண்டு மேலே மட்டும் மிளகுத்தூள் தூவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் இதை வதக்கலை, இதெல்லாம் போடலை அப்படின்னு. இதுக்கு எந்த மாதிரி குழம்பு எப்படி வச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் இது வைக்கிறோம். நம்ம அந்த நாளில் கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இது அப்பப்போ எங்கள் அம்மா செய்வாங்க. இந்த முள்ளங்கி குழம்பு அதெல்லாம் நான் மறக்கலை. அதனால் மறக்காதனால தான் என்னோடய இதுக்கு நான் அப்படியே செய்கிறேன். பாருங்க, இப்போ இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிட்டோம்னா அவ்வளோதான். நீங்கள் தேவைன்னா இப்போ நான் வந்து இது 50 கிராம் புளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புளி சாப்பிட்றவங்க கூட போடலாம். ஆனால் வந்து இது வந்து இறாக்கு ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது, மீடியமான புளிப்பு தான் சேர்க்கணும். இது குழம்புன்றதுனால தான் தலையை அரைச்சி ஊற்றணும். எப்படி பாருங்கள், நீங்கள் செய்ய சாப்பிட்டு பாருங்கள். இது மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் தூள் மேலே போடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போடணும். இது மேலே கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, அவ்வளோ கலராக இருக்குது. அது அந்த தலை அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது கூட நம்ம 100 கிராம் தலை தான். 500 கிராமில் 100 கிராம் அதை எடுத்து வச்சு அதை கழுவிட்டு அதை வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி அது அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அந்த தலை அரைச்சி ஊற்ற திக்னஸ் வரும். அது திக்னஸ்ன்றது அது நல்லா இருக்கும். அப்போ நல்லா இருக்கும் அந்த குழம்பு. நான் ஒரு புடி அளவு கொத்தமல்லி போடுறேன். ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி பார்த்துட்டு நான் போடுறேன்.